உனக்கு இன்னைக்கு வீக் ஆஃப்னு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தெரியும்? ஒரு வாரம் முன்னாடி. ஒரு வாரம் முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லாம தான் இருந்தேன். சொல்லலான்னு இருந்தேன், ஆனா ஏன் சொல்லலன்னு நான் சொல்லவா? ஏன்னா அவளை வீட்டுக்கு வர சொல்லணும். அப்போ நான் இருந்தா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தானே நீ என்கிட்ட சொல்லல. இதான உன் பிளான்? வேற ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கு தானே நீ என்கிட்ட சொல்லல. ஏய், நான் அந்த மாதிரி இருந்தா நான் ஏன்டி உன்ன லவ் பண்ண போறேன்? ஆமா, நீ ஏன் என்ன லவ் பண்ண போற? அதான் நீ அவளை லவ் பண்றிய, அதனாலதான் அவகிட்ட போய் போன் பேசிட்டு வர. எனக்கு தெரியும் நீ என்ன நல்லா ஏமாத்துவ. நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் உன்னை வேணான்னு சொல்லிருக்கணும். ஏன் தப்புதான் என்னோட தப்புதான். ஐயோ, நான் இப்படி ஏமாந்துட்டேனே. எங்க அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் எல்லாம் லவ் பண்ணாதே எனக்கு அப்பவே சொன்னாங்க. நான் எங்க கேட்டேன்? என் புத்திய செருப்பால நானே அடிச்சுக்கணும். தண்ணி குடிக்கிறியா? வேணாம். சரி, ஓகே. எனக்கு ஒரு தண்ணி கூட கொண்டு வர மாட்டல நீ. ஏய் அம்மா, என் லவ் பண்ணதுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டல நீ எனக்கு. அவளுக்கு எடுத்துட்டு வந்து தருவான், எனக்கு அத கொடுக்க மாட்டேன். இப்போ ஓகேவா? ஒன்றும் இல்லைல்ல? ஓகே, நார்மல் ஆயிட்ட. ஏய், எதுக்குடி சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? எப்பயும் போல ஜாலியா இருக்கலாம்டி, சண்டை வேணாண்டி. எனக்கும் தெரியுதுடா, நான் இப்பெல்லாம் ரொம்ப கத்துறேன். அதை நீ மட்டும் சொல்ல. எங்க அம்மா அப்பா சொல்றாங்க, இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி லவ் பண்றதுக்கு முன்னாடிலாம் நான் இப்படி இல்லவே இல்லை தெரியுமா? ரொம்ப காமா சைலண்டான பொண்ணு தான். ஆனா என்ன, உன்கிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து பேசுறாங்க, அந்த பொசசிவ்னஸ், நீ வேற அடிக்கடி நிறைய பொய் சொல்ற, அந்த இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் சேர்ந்துதான் நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்தி ஒரு மாதிரி பண்றேன். எனக்கே தெரியுது. ஆனா நான் இவ்ளோ பண்ணியும் நீ என்கிட்ட இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. சரி, நான் இனிமே உன்கிட்ட கத்த மாட்டேன். ஓகே? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. போன் அடிக்குது பாரு. நான் தான் எடு. யாரு? ஹேய். இல்ல ஜெனரலா கேட்டேன், யாருன்னு கேட்டேன்பா. பிரியா. பிரியான்னு தெரியுது. யார் அந்த பிரியா? என் ஆஃபீஸ் மேட். நாங்க தான் ஒண்ணா வேலை பார்க்கறோம். ஓ, நீங்க ஒண்ணா வேலை செய்றீங்கன்னா ஒண்ணாதான் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க. அப்போ அவ இங்க வரதுக்கோ இல்ல நீ அங்க போறதுக்கோ இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கோ தானா இந்த வீக் ஆஃப் பத்தி நீ என்கிட்ட சொல்ல? நீ ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்காக தான் இந்த வீக் ஆஃப் பத்தி நீ என்கிட்ட சொல்ல. கரெக்ட் தானே? ஓ, இதான் காரணமா? அப்ப இவதான் அந்த ஆளா? அப்படிதானே? சொல்லுடா, உண்மையை சொல்லு. டேய், இந்த சீரியல் கில்லர் மாதிரி கொலைலாம் பண்றாதடா. ப்ளீஸ் டா, இனிமே சண்டை போட மாட்டேன்டா. சாரிடா. இல்ல, உன்னை வெட்ட மாட்டேன், என்ன நானே வெட்டிப்பேன். ஐயோ, டேய் மதன், பிரியா. ஹலோ. லீவா? சொல்லிடுற. ஐயோ, இவ லீவு கேட்கறதுக்காக தான் இவனுக்கு கால் பண்ணிருக்காளா? ஐயோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ. ஐயோ. ஆமா, அவ லீவு கேட்கறதுக்கு இவனுக்கு எதுக்கு கால் பண்ணணும்? ஒருவேளை அவளுக்கு லீவுன்னு இவனுக்கு இவ இன்ஃபார்ம் பண்றாளோ, இல்ல இவனுக்கு லீவா இருக்குமோன்னு அவ செக் பண்றாளோ? இருக்கும், ஏதோ இருக்கும். டேய், நீ இந்த ஜென்மத்துல செத்துட்டா கூட உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அடுத்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு லவரா வருவேன், நான் தான் உன்னை கொலை பண்ணுவேன்.